இந்த புதிய அமைச்சரவை நாளை பதவியேற்கவிருப்பதான செய்தி குறித்து பார்க்கவிருக்கிறோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி இடம் பிடிக்கிறது. புதிய அமைச்சரவை நாளை பதவியேற்கும். பிரதமராக மீண்டும் அருணி அமரசூரிய என்பது அந்த செய்தி. எனவே விஜித் ஹேரத் அதிகப்படியான விருப்பு வாக்குகளை பெற்றிருப்பதன் காரணத்தினால் கம்பா மாவட்டத்தில் அவருக்கு பிரதமர் பதவி வழங்கப்பட வேண்டும் என்ற சில கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதான செய்திகளை நாங்கள் பார்த்திருந்தோம். ஆனால் புதிய பிரதமராக மீண்டும் அருணி அமரசூரியன் நியமிக்கப்பட போவதாக அந்த செய்தியை நாங்கள் தலைப்பாக பார்க்கலாம். அதே போல தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் இதனை அடிப்படையாக வைத்தே வெளியாகி இருக்கிறது. புதிய அமைச்சரவை ஓரிரு நாட்களில் பதவியேற்கும், 25க்கும் குறைவான அமைச்சுக்கள், வடகிழக்கு மலையகத்தவருக்கும் வாய்ப்பு என்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பில் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான புதிய அமைச்சரவை நாளை பதவியேற்க உள்ளது. 25 அமைச்சுக்களை உள்ளடக்கிய வகையில் புதிய அமைச்சரவை அமைக்கப்படவிருக்கிறது. புதிய அமைச்சரவை நியமனம் குறித்து மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவிக்கையில், ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான புதிய அமைச்சரவை நாளை நியமிக்கப்படவிருக்கிறது. அந்த அமைச்சரவை 25 அமைச்சர்களை உள்ளடக்கியதாக இருக்கும். அத்துடன் பிரதமர் பதவியில் எவ்விதமான மாற்றமும் இடம்பெறப் போவதில்லை என்பதாக தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் அனுராதபுரம் மாவட்டத்திலிருந்து பார்லிமெண்ட் தெரிவாகியுள்ள வசந்த சமரசிங்க தொடர்பாக கருத்துக்களை முன்வைக்கும் போதும், எதிர்வரும் 21ஆம் தேதி புதிய பார்லிமென்றம் கூடவிருக்கிறது. அதன் பின்னர் எமது பணிகள் விரைவாக தொடங்கப்படும். அபிவிருத்தி நாட்டை கட்டியெழுப்பும் பணிகளை அரசாங்கம் நடவடிக்கை ஆரம்பிக்கும். அமைச்சரவை நாளை தினம் நியமிக்கப்படவிருக்கிறது. குறித்த அமைச்சரவை அதிகபட்சமாக 25 அமைச்சர்களை கொண்டதாக இருக்கும். அதிகபட்சமாக 25 பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்படவிருக்கிறார்கள். ராஜாங்க அமைச்சர்களோ அல்லது அமைச்சரவை அல்லாத அமைச்சர்களோ நியமிக்கப்பட மாட்டார்கள் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அண்மையில் தெரிவித்திருந்தார். அந்த முடிவில் மாற்றமில்லை, அந்த தீர்மானத்தினையே பின்பற்றுவோம் என்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தேசிய மக்கள் சக்தி அமைச்சரவை அமைச்சு, அதே போல பிரதி அமைச்சு பதவிகளை வழங்கல், விடயதானங்கள் குறித்தும் தொழில்நுட்ப ரீதியான காரணிகளை முன்னிலைப்படுத்தி ஆராய்ந்து வருகிறது. இதன்படி அமைச்சுக்கள் மற்றும் அமைச்சர்களுக்கான விடயதானங்கள் தொடர்பான விவரங்கள் விரைவில் ஜனாதிபதியினால் வர்த்தமானியில் வெளியிடப்படவிருக்கிறது. அமைச்சரவையில் சிறுபான்மையினத்தவர்களுக்கும் உள்ளடங்கியிருக்கிறார்கள். இதன்படி வடகிழக்கு மலையக பிரதிநிதிகளுக்கும் அமைச்சுக்கள் அல்லது பிரதி அமைச்சுக்கள் கிடைக்கப்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அத்தோடு பெண் இளைஞர்கள் பிரதிநிதித்துவத்தை கூடிய வகையிலும் அமைச்சு பதவிகள் வழங்கப்படவிருக்கிறது. எனவே பெண்கள் அதிக அமைச்சு பதவிகள் பெறப்போகிறார்கள், இளைஞர்களுக்கும் அதிக வாய்ப்பு வழங்கப்பட போகிறது. அதே போல வடகிழக்கு, அதே போல மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அமைச்சு பதவிகள் அல்லது பிரதி அமைச்சு பதவிகள் வழங்கப்பட போவதற்கான சாத்தியம் இருப்பதாக வசந்த சமரசிங்க நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். எனவே ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் வழங்கிய முக்கியமான ஒரு வாக்குறுதி, 25 அமைச்சர்கள் தான் அமைச்சரவை அந்த அமைச்சர்கள் நியமிக்கப்படுவார்கள், அதற்கேற்றவாறு பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்பதாக தெரிவித்திருந்தார். எனவே அந்த கொள்கையின் அடிப்படையில் நாளைய தினம் அமைச்சரவை பொறுப்பேற்கப்பட போகிறது. எனவே அந்த அமைச்சரவையில் 25 அமைச்சர்கள் உள்ளடக்கப்பட போகிறார்கள். அதில் பிரதமர் பதவி எந்த மாற்றம் இல்லை. ஏற்கனவே பிரதமராக செயற்பட்ட அருணி அமரசூரிய செயற்பட போகிறார் பிரதமராக. அதே போல மலையக மற்றும் வடகிழக்கு பகுதிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அமைச்சு பதவிகள், பிரதி அமைச்சு பதவிகள் வழங்கப்பட போவதாகத்தான் இப்போது நேற்று தினம் வசந்த சமரசிங்க அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமான செய்தியாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக